ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சீத்தாப்பழம்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. 2 மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குங்க. இது பாருங்கள், மரத்துலேயே பழுத்து போய் இருக்குங்க. செமையாக தொட்ட உணவே அப்படியே நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ, அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சுங்க. சரி, பரவாயில்லைங்க. ஆனால் மரத்துலேயே பழுத்த பழம் செம்ம ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நிறைய யாரோ சாப்பிட்டுட்டு தோலை விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு 2 நாள் மரத்தை பார்க்காம விட்டுட்டு நிறைய பழங்கள் பழுத்து கீழே விழுந்துருச்சு. அணில், குருவி, எறும்பு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்க பழங்களெல்லாம் பறிச்சுக்கலாம். நேட்டிவ்லாம் போனோம்னா மரத்துலேயே ஒரு பழம் 2 பழம் தாங்க இருக்கும். அதெல்லாம் பறித்து என் பையன் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் குட்டி வயசில். இப்போல்லாம் வந்து நிறையா அவங்களுக்கு இங்கே இருக்குது. ஆனால் போர் அடித்து போச்சுங்க. இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சத்தான பழங்க இது. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். உள்ள சீடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து பொறுமையாக சாப்பிட்ணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க. மரத்துலேயே பழுத்த பழம் செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கு சீத்தாப்பழ வேட்டைன்னு சொல்லலாங்க. மரத்தில் பழுத்த பழத்தை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.